வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சோலை மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா டக்குன்னு பண்ணிடுற மாதிரி பார்க்க போறோம். அது நம்ம ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்கூலுக்குலாம் கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப சௌரியமா இருக்கும். காலையில வேலையில ரொம்ப மெனக்கிடாம ஈஸியா பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து சென்னா வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த பாருங்க, ஒரு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸ்ல ஒரு 3 வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் ஜீரகம், வரமிளகா பொடி, தனியா பொடி, பிளாக் சால்ட்டு, அப்புறம் சுகரு, உப்பு, அப்புறம் நம்ம வந்து கரம் மசாலா பொடி வந்து சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிடுத்து. நான் ஏற்கனவே வந்து குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம், அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா போதும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுத்து. நான் வந்து வரமிளகா பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தனியா பொடியும் 1 ஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நாம இப்போ வந்து நான் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இது வந்து நார்மல் கரம் மசாலா தான். சோலை மசாலான்னு கடையில் விற்கிறது. நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த சோலை மசாலா சேர்க்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்க்கறதுனால நான் வந்து பிளாக் சால்ட் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். பிளாக் சால்ட் பாருங்கள், எல்லாம் பச்சை வாசனை போக வதங்கிருக்கு. நம்ம வந்து ஊற வச்சுருக்கேன் இல்லையா சோலை, அதை வந்து இதில் சேர்த்துடுறேன். என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரில் 2-3 விசில் விட போகிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்னா ஊற வச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து இந்த டீ பேக் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா காலையில் நமக்கு ஈஸியாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து சோலை மசாலா பண்ணுறோம். இப்போ வந்து மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 விசில் விடுங்க. இப்போ 2-3 விசில் வந்துடுது. நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம வந்து ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்து கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம். நாம இப்போ வந்து ப்ரெஷர் அடங்கிடுத்து. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இது கொதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம வந்து அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுத்து பாருங்கள். நல்லா வெந்துடுத்து பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்மளோட சோலை மசாலா வந்து ரெடி ஆயிடுது. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நினச்ச உடனே பண்ணிடலாங்க. அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.